وجب الشكر علينا ما دعا لله داع أيها المبعوث فينا جئت بالأمر المطاع جئت شرفت المدينة مرحبا يا خير داع طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داع نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه الأعلى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صلوات சொல்லுங்க اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم இந்த ஆயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமாக அல்லாஹும் மலக்குமார்களும் உங்களின் நபியின் மீது ஸலவாத் சொல்கின்றார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் அவர்களின் மீது ஸலவாத்தையும் சலாமையும் சொல்லுங்கள். இந்த ஆயத்தை நம்ம மனப்பாடம் பண்ணுறோமோ இல்லையோ, எங்கே எந்த ஹஸ்ரத்து சொன்னாலும் நீங்கள் எந்த ஒரு இடத்துல இந்த ஆயத்தை கேட்டாலும் உடனடியாக என்ன சொல்லணும்? ஸலவாத் சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அல்லாஹ் கட்டளையிடுறான், சல்லு ஸலவாத் சொல்லுங்கள். அப்போது நம்ம இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். பெருமானார் மீது ஸலவாத் சொல்லுங்கள் சொன்னால் உடனே என்ன செஞ்சிடணும்? ஓதுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா சையதினா முஹம்மதி வ அலா ஆலி சையதினா முஹம்மதி வ பாரிக் வஸல்லிம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையதினா முஹம்மதி வ பாரிக் வஸல்லிம். وقال أيضا في الآية الأخرى ألا بذكر الله تطمئن القلوب صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم السخي حبيب الله ولو كان فاسقا والبخيل عدو الله ولو كان عابدا. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين وما توفيقي إلا بالله عليه توكلت وهو رب العرش العظيم. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் உங்களுக்கு புது முகம் அல்ல. கியாமுல் லைல் தொடர்ந்து வந்தவங்களுக்கு தெரியும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் ரமலானை முழுமையாக அடைந்து நம்மால் முடிந்த அளவுக்கு பல இபாதத்துகளை செய்து, குறிப்பாக நாம் இந்த மஹல்லாவிலே கியாமுல் லைலுடைய தொழுகையை முன்னிலைப்படுத்தி முழு குர்ஆனையும் ஓத, அதை கேட்க, தொழுகையில் நின்று அல்லாஹை வணங்கி கேட்கக்கூடிய நசீபை அல்லாஹ் இந்த மஹல்லாவுக்கு நமக்கு தந்தருள் புரிந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையிலே இன்றைக்கு நமது கியாமுல் லைலுடைய இறுதி நாளாக இருக்கின்றது. முழு குர்ஆனும் இன்றைக்கு முடிக்கப்பட இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் குர்ஆனோடு நிறைவான துஆவும் திக்ரும் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி தஹஜ்ஜுடைய நேரத்தில் நடைபெறும். அனைவரும் இருந்து கியாமுல் லைலுடைய அமலை சிறப்பாக செய்து முடித்துவிட்டு ரமதானுடைய பரக்கத்தையும் நியாமத்தையும் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டவனாக ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு முன்னால் நான் வைக்க ஆசைப்படுகின்றேன். அன்பிற்குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு நாம் இஸ்லாமிய சமூகம் ஒரு 5 விஷயங்களிலே பின்தங்கி இருக்கின்றோம். 5 விஷயம் ஆரம்பத்தில் இருந்தே என்னை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த 5 விஷயங்கள் அன்றைக்கு சஹாபாக்களிடத்திலே, தாபீன்களிடத்திலே, தபா தாபீன்களிடத்திலே, இமாம்களிடத்திலே, அல்லாஹுடைய இறைநேசர்களிடத்திலே மேலோங்கி இருந்தது. உலகமே நடுங்கியது. இந்த 5 விஷயங்கள் அவர்களிடத்தில் மேலோங்கி இருந்தது. அதன் காரணமாக இந்த துன்யாவில் ஒருபோதும் அல்லாஹ் அவர்களை இழிவுபடுத்தவில்லை. நம்முடைய எதிரிகள் நம்மை கண்டு நடுங்கினார்கள். சையதுனா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே துர்க்கியிலே இருக்கக்கூடியவர்கள் நடுநடுங்கி கொண்டு கப்பம் கட்டுவானுங்க.
அவங்க காலம் முடிஞ்ச பிறகு யசீது வந்தான். யசீதை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு கொடுங்கோல், மோசமானவன், சரியான எண்ணம் படைத்தவன் அல்ல. சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஷஹாதத்துக்கு காரணமாக இருந்தவன். இப்போ அவன் போய் கேட்குறான், தன்னுடைய தந்தை இத்தனை ஆண்டு காலமாக கலீஃபாவாக இருந்து அரபுலகத்து ராஜாவாக இருந்தார்கள், இப்போ மகனாக இவன் இருக்கிறான். இவன் போய் கேட்கும் பொழுது தர முடியாதுன்ட்டான். அந்த துருக்கியில் வாழக்கூடிய அந்த காஃபிர், அந்த யூதன் சொல்றான், என்னமோ தெரியல, உன் தந்தை முஆவியாவை பார்க்கும் பொழுதே எனக்கு உள்ளமெல்லாம் நடுங்குது, நான் கொடுத்துட்டேன், உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது. அப்போ அன்பிற்குரியவர்களே, நாம் இந்த 5 விஷயங்களை இப்போ நான் சொல்ல போகிறேன். அந்த 5 விஷயங்களை கடைபிடிக்கும் வரை அல்லாஹ், நாம் நிறைய பேர் இருக்கிறோம், குறைவாக இருக்கின்றோம், நம்மிடத்திலே படை பலம், பணபலம் எதையும் இல்லை. இந்த 5 விஷயங்கள் நிறைந்து காணப்படும் பொழுது நம்முடைய எதிரிகளின் உள்ளத்திலே அல்லாஹ் பயத்தை போட்டு விடுகிறான். 313 பேர் தானே இருந்தாங்க பத்ர் போரில். வந்த நோக்கம் எப்படி இருந்துச்சு? பத்ர் போருடைய பேர் அற்புதங்களில் ஒன்று என்னன்னு சொன்னால், 313 பேர், இங்கே 1000 ஏறத்தாழ. அல்லாஹ் தஆலா அந்த 313 பேரையும் இன்னும் குறைவாக காமிச்சானா. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், 10வது சூரா முதல் சஃபால, பத்ரீன்களை காஃபிர்களுக்கு அல்லாஹ் ரொம்ப கம்மியாக காமிச்சான். ஆல்ரெடி ஏற்கனவே எவ்வளோ தான் இருக்கிறாங்க? 313 பேர் தான். ஆனால் அதையும் தாண்டி அல்லாஹ் குறைவாக காமிச்சான். முஸ்லீம்களுக்கு 1000 பேர் கொண்ட காஃபிருடைய படையை அல்லாஹ் குறைவாக காமிச்சான். என்ன பாருங்க, முஸ்லீம்களுக்கும் அங்கே இருக்கவும் கம்மியாக தெரியுறாங்க. இது ஒரு வேலிடான பாயிண்ட் உங்களுக்கு தோணலாம். ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் முஸ்லீம்களுக்கு மத்தியில் என்ன வந்துடக்கூடாது? ஒரு பயம் வந்துடக்கூடாது. என்னடா, நாம் 300 பேர் இருக்கின்றோம், அவர்கள் 1000 பேர் இருக்கின்றார்களே, நம்மளால் சமாளிக்க முடியுமா என்று ஒரு பயம் வந்து விடக்கூடாது. அதனால் காஃபிருடைய எண்ணிக்கையை அல்லாஹ் குறைவுபடுத்தி காட்டினான் என்று நம்மால் புரிய முடிகிறது. ஆனால் 313 பேர் இருக்கிறாங்க, இது குறைவு தானே, இதையே அல்லாஹ் இன்னும் குறைச்சி காட்டணும். தஃசீரில் சொல்கிறாங்க, ஒருவேளை இந்த 313 பேரை பார்த்து அவங்க பயந்துடக்கூடாது, இன்னும் கொஞ்சமாக காட்டினா அல்லாஹ். ஏன் சொன்னால், இவ்வளவு அற்பமான கூட்டம் தானே, நசுக்கி விடலாம், போரிலிருந்து பின்வாங்கவே கூடாது. இன்னைக்கு இந்த காஃபிர்களுக்கு மரணம் நிச்சயம், காஃபிர்களுக்கு தோல்வி நிச்சயம் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக 313 பேரையும் அல்லாஹ் என்ன செய்தான்? இன்னும் குறைத்து காட்டினான் என்று தப்சீரிலே சொல்கின்றார்கள். மூமின்களே, இதுதான் ஈமானோடு நாம் இருக்கும் காலமெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் கற்றுத்தந்த வழிமுறையை நாம் பேணி வாழும் காலமெல்லாம் நாம் இந்த உலகத்தில் உயர்ந்து இருந்தோம். நம்மை பார்த்து நடுங்கிய சமூகம் இன்றைக்கு நம்மை நடுங்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. காரணம் என்ன? 5 விஷயங்கள் நம்மிடத்தில் இல்லை. முதலாவது விஷயம் தவக்குல், அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கை இன்னைக்கு நம்ம சமூகத்தில் இல்லை. படைப்பினங்களிடத்திலே போய் நம்முடைய குறைகளை சொல்லி திரிகின்றோம், அலைகின்றோம், நீ பண்ணுவியா என்று. ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், ஒமை யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்பு, எவர் அல்லாஹ்வின் மீது பரம் சாட்டுகின்றாரோ, அல்லாஹ்வை முழுமையாக நம்பிக்கை கொள்கின்றாரோ, அவருக்கு அல்லாஹ்வே போதுமானவன். இன்னைக்கு நம்மகிட்ட எத்தனை பேர்கிட்ட இந்த மனப்பான்மை இருக்கு? அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், எந்த விஷயம் நடந்தாலும் எனக்கு அல்லாஹ் போதுமானவன் என்கின்ற சிந்தனை நம்ம இடத்துல எவ்வளோ பேர்கிட்ட இருக்கு? அப்போ முதல் விஷயம், நம்ம கிட்ட தவக்குல் இல்லை. அல்லாஹ் தஆலா சோதனையை கொடுக்கும் பொழுது நம்ம தவக்குல் இன்னைக்கு காணாம போயிடுது. வசதியாக இருக்கும் பொழுது, நல்ல நிலையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லி தெரிகின்றோம். ஆனால் ஒரு கஷ்டம் வரும்பொழுது, ரப்பு நம்மை சோதித்து சில வெற்றிகளை, சில நசீபுகளை வழங்க நினைக்கும் பொழுது நாம் தரம் புரண்டு விடுகின்றோம், நம்முடைய தவக்குலை இழந்து விடுகின்றோம், அல்லாஹ்வே ஏசி பேச ஆரம்பிக்கிறோம். நடக்குதா இல்லையா? ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டாலே, நான் நல்லா தானே தொழுதேன், நான் நல்லா தானே சதக்கா கொடுக்குறேன், தர்மம் கொடுக்குறேன், அல்லாஹ் ஏன் என்ன இப்படி வச்சுருக்கிறான், அங்கே பாரு அவன் ஊரையே அடித்து உலையில் போடுறான், அவன் நல்லா இருக்கிறான், வீடு மேலே வீடு கட்டுறான், பேசுகிறோமா இல்லையா? அப்போ அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா சிலருக்கு செல்வத்தை கொடுத்து சோதிப்பான், சிலருக்கு செல்வத்தை எடுத்து சோதிப்பான். நாம் பொறுமையாக இருந்தால் நிச்சயமாக வெற்றியாளர்களில் சேர்க்கப்படுவோம். அப்போ அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல் விஷயம் நம்பிக்கை இருக்க வேண்டும்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நிகழ்வு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நெருப்பு குண்டத்தில் அவர்களை போடப்படும் பொழுது அவர்களுடைய தவக்குல் எப்படி இருந்துச்சு? அந்த அளவுக்கு இன்றைக்கி நமக்கு ஏதாவது நெருக்கடியான சூழ்நிலை இருக்குதா? காசா மக்களை விட நெருக்கடியான சூழ்நிலை நமக்கு இருக்குதா? ஈரான் மக்களை விட, ஈராக்கில் நடந்ததை விட, லிபியா நடந்ததை விட நமக்கு நெருக்கடியான சூழ்நிலை இன்னைக்கு இருக்குதா? ரிசுக்கு, அங்கே சாப்பாடுக்கு உணவு இல்லை. உணவு ஏன், உயிருக்கே உத்தரவாதம் இல்லை. உடைமைகளுக்கு, குடும்பங்களுக்கு, பிள்ளைகளுக்கு எல்லா நிலையிலும் இன்றைக்கு பல்வேறு விதமான இன்னல்களுக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த மூமின்கள் ஈமானிலும் அல்லாஹ்வின் மீதிலும் உண்டான உறுதியான நம்பிக்கையில், தவக்குலில் ஒருபோதும் அவர்கள் தடம் புரள்வது கிடையாது. ஆனால் நாம் அல்லாஹ்வுடைய கிருபையால் எல்லா வகையிலும் பாதுகாக்கப்பட்டு ஒரு கண்ணியமான வாழ்க்கையில் இருக்கும் பொழுதும் இப்படி புலம்பிக் கொண்டும் அல்லாஹ்வுடைய நிஅமத்தை எண்ணி சுக்குரு செய்யாமல் அவன் மீது தவக்குல் வைக்காமல் இருக்கின்றோமே, இதுதான் நாம் நம்முடைய கண்ணியத்தை இழப்பதற்கான முதல் படி. எப்பொழுது நம்முடைய ஒவ்வொரு சிந்தனைக்கும் அல்லாஹ்வுடைய தவக்குல் இல்லாமல் அடியார்களை நோக்கி நாம் நகல்கின்றோமோ, அல்லாஹ் அவன் நம்மின் மீது எடுத்த பொறுப்பை நீக்கி விடுகிறான். நம்ம திக்ரில் செய்வோம், ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். இந்த திக்ர் தொடர்ந்து செய்கிறது நாவினால் மட்டுமல்ல, உள்ளத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் தான் எனக்கு எல்லாமே. அப்படி யாருடைய உள்ளத்தில் இருக்குமோ, நம்முடைய எல்லா கஷ்டங்களுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். இந்த நிலை யாரிடத்தில் இல்லையோ, அல்லாஹ்வுடைய தவக்குல் யாரிடத்தில் இல்லையோ, அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பை நீக்கிக் கொள்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ முதல் விஷயம், நம்மிடத்தில் தவக்குல் இருக்க வேண்டும். அது அல்லாஹ்வின் மீது மாத்திரம் இருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், இன்றைக்கு நம் சமூகத்தில் அதிகமாக இல்லாத விஷயம், காலத்துக்கு ஏற்ற மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வருது. என்ன என்று சொன்னால், திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவது. குர்ஆனை ஓதுவது. குர்ஆன் ஓதாத சமூகமாக நாம் மாறி வருகின்றோம். மிக கை சேதத்திற்குரிய விஷயம் இல்லையா? இன்னைக்கு குர்ஆன் ஓதுறதை தாண்டி ஓத தெரியல. இது எவ்வளோ பெரிய ஒரு இழிவான விஷயம், எவ்வளோ நம்ம மன கஷ்டப்படணும். முஃமின், முஸ்லீம் என்று சொல்வதற்கு தகுதியா என்று யோசிக்கும் அளவிற்கு உண்டான செயல். ஒரு முஸ்லீமாக பிறந்தவர் குர்ஆன் ஓத தெரியல. அன்பிற்குரியவர்களே, இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது? சாதாரண புத்தகமா அது? இன்னைக்கு நாம் சமூகத்தில் உள்ள பெரியவர்கள் தினத்தந்தி படிக்காமல் தூங்குறது இல்லைங்க. காலையில் எந்திரிச்சா எதில் தான் முழிப்பாங்க? பேப்பரில் முழிப்பாங்க இல்லையா? தினத்தந்தி படித்தா அல்லாஹ் பாதுகாப்பு தரேன்னு சொன்னானா? அறிவுக்காக, கல்விக்காக, சில செய்திகளை தெரிவதற்காக படிப்பதில் தவறல்ல. நான் சொல்ல வருவது, குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ளாமல் தினத்தந்தி படிப்பது சிறந்ததா? குமுதம் படிப்பது சிறந்ததா? அப்போ குர்ஆனுடைய சிந்தனை நம்மிடத்தில் இல்லை. குர்ஆனுடைய மகத்துவம் தெரியவில்லை. அன்பிற்குரியவர்களே, குர்ஆன் எப்படிப்பட்டது? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க. எவ்வளவு அற்புதமாக வாசிப்பதற்கு தகுதியுடைய கிதாபாக இருந்தாலும் சரி, புத்தகமாக இருந்தாலும் சரி, அதை எழுதியவர், அதை உருவாக்கியவர் ஒரு படைப்பினம். அல்லாஹ் படைச்சவன் தான் அதை படிக்கலாம். எவ்வளோ பெரிய எழுத்தாளராக இருந்தாலும் அவர் ஒரு படைப்பு. ஆனால் குர்ஆன் என்பது படைப்பினங்களால் படைக்கப்பட்டதல்ல, படைத்தவனால் படைக்கப்பட்டது இல்லையா? முன் சென்ற சமூகத்திற்கு அல்லாஹ் வேதங்களை கொடுத்தான், தௌராத்தை கொடுத்தான், இஞ்சிலை கொடுத்தான், ஜபூரை கொடுத்தான். ஆனால் இது எல்லாமே அல்லாஹ் தஆலா ஏடுகளாக, பலகைகளாக கொடுத்தான். ஆனால் இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது? முஃமின்களே, குர்ஆன் எப்படிப்பட்டது? அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். முதல்ல குர்ஆனை ஓதியது யார்? நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன். ஜிப்ரீலை அழைத்து, இந்த உம்மத்துக்கு இந்த நேரத்தில் இந்த செய்தி போய் சேர வேண்டும், இந்த சட்டம், இந்த வரலாறு, இந்த சொர்க்கத்தை பற்றி உண்டான இந்த தகவல், நரகத்தை பற்றி உண்டான இந்த தகவல் இந்த உம்மத்தே முஹம்மதியாவுக்கு போய் சேர வேண்டும் என்று முதலில் ஓதியவன் ரப்புல் ஆலமீன். இது முதல் சிறப்பு குர்ஆனுக்கு. முதல்ல நம்ம ஓதக்கூடிய குர்ஆனை ஓதியவன் நம்மை படைத்தவன். இரண்டாவது, ஜிப்ரீல் அதை வாங்கி கொண்டு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதை வாங்கி கொண்டு இந்த உலகத்திற்கு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிலையில் அவர்கள் ஓதி காட்டினார்கள். மலக்குமார்களின் தலைவர் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அனுப்பிய எல்லா மலக்குமார்களுக்கும் இறை செய்தியை கொண்டு வந்தவர்.
அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த குர்ஆனை இரண்டாவது முறையாக ஓதினார்கள். அவர்களிடத்திலிருந்து வாங்கி இந்த முழு உம்மத்திற்கும் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டினார்கள். பூமிகளை யோசிச்சு பாருங்க, எந்த கிதாபுக்கு எந்த புத்தகத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்கும்? படைத்த ரப்புல் ஆலமீன் ஓதி, மலக்குமார்களின் தலைவர் ஓதி, நபிமார்களின் தலைவராகிய ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டி இந்த உம்மத்திற்கு அருளிய கிதாப், அருளிய வேதம் தான் என்னது? திருக்குர்ஆன். அதை ஓதக்கூட தெரியாத சமூகமாக நாம் இன்று இருக்கின்றோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கை சேதம். அன்பிற்குரியவர்களே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? யூதர்கள் அவர்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்னடா? யூதர்கிட்ட நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், யூதர்களுடைய வலிமை என்னவென்று சொன்னால், அவர்களுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண் கருவுற்றதிலிருந்து, நல்லா கவனிக்கணும், கருவுற்றதில் இருந்து குழந்தை வளரும் வரை அந்த பெண்ணை ஒரு தனிப்பட்ட முறையில், ஒரு தனி வீட்டில், தனி அறையில் அந்த பெண்ணை கவனிப்பாங்க. எப்படி கவனிப்பார்கள் என்று சொன்னால், அந்த பெண்ணுக்கு தேவையான எல்லா உணவும் எல்லாம் வந்துடும். அவர்கள் இந்த உலகத்தை ஆளுவதற்காக, இந்த உலகத்தில் திறமையாக வர வேண்டும் என்பதற்காக என்னென்ன திட்டங்களை, என்னென்ன புத்தகங்களை எல்லாம் உருவாக்கி வைத்திருக்கின்றார்களோ, அறிவியல் சார்ந்து, நிறுவனங்கள் சார்ந்து, தொழில்நுட்பங்கள் சார்ந்து, இது போன்ற புத்தகங்களை அந்த பெண்ணை படிக்க வைப்பார்கள். இது சம்பந்தமான வீடியோக்களை பார்க்க வைப்பார்கள், ஆடியோக்களை கேட்க வைப்பார்கள். இதன் மூலமாக கருவிலே வளரக்கூடிய குழந்தை வளரும் பொழுதே இது சம்பந்தமான ஆற்றலை பெறுகிறது. பிறந்தவுடன் இந்த உலகத்தை ஆள பிறந்தவன், அந்த குழந்தைகளுக்கு அவர்கள் என்ன சொல்லி வளர்க்கின்றார்கள்? இந்த உலகத்தை ஆள பிறந்தவன். நம் தாய்மார்கள் என்ன சொல்றாங்க? நீ நம்ம பிள்ளைய பார்த்து, நீ எருவ மேய்க்க லாய்க்கு, உன்னையெல்லாம் கொண்டு எங்கேயாவது சேர்த்துடணும், ஏன் அப்படி இது மாதிரியான தகாத வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? நீ உலகத்தை ஆள பிறந்தவன். ஒரு 10 வயசு யூத பையன் ஒரு 10 கோடி மதிப்புள்ள நிறுவனத்தை நடத்தக்கூடிய சிஇஓவுக்கு நிகரானவன் என்று அறிக்கை சொல்லுகின்றது. ஒரு 10 வயசு யூதன் ஒரு 10 கோடி மதிப்பில் உள்ள பெரிய நிறுவனத்தை நிர்வகிக்கக்கூடிய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸராக கருதப்படுகின்றான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு பிள்ளைகளை அவர்கள் உருவாக்கிறார்கள். அவர்கள் இருப்பது அசத்தியம், அவருடைய கொள்கை முழுவதும் நாசமானது, மனித நேயத்திற்கு முற்றிலும் மாற்றமானது. இருந்த போதிலும் அவர்களுடைய பிள்ளைகளை எப்படி உருவாக்குகின்றார்கள்? நாம் இருப்பதோ சத்திய மார்க்கத்தில், சத்திய கொள்கையில், முழுக்க மனித நேயத்துக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடிய தலை சிறந்த மார்க்கமாகிய இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து நாம் நம் பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம்? தாய்மார்களுக்கு ஒரு செய்தி, தயவு செய்து ஃபோனை கொடுத்துடாதீங்க. என்கிட்ட நீ வரக்கூடாது எப்பா அப்படின்னு தள்ளுற மாதிரி இருக்கு இல்லையா? இன்னைக்கு நம்ம பெண்கள் பிள்ளை அழுக ஆரம்பிச்சிட்டாலோ, ஏதாவது தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாலும் ஃபோனை கையில் கொடுத்துடுறது. குனிஞ்ச தலை நிமிராமல் இன்றைக்கு அந்த பிள்ளைகள் ஃபுல்லாக அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அன்பிற்குரியவர்களே, நான் நேரிலே பார்த்த ஒரு செய்தி, பெரம்பூர் வீனஸில் என்னுடைய மக்தப் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 90 பிள்ளைங்க படிக்கிறாங்க. ரமதானில் என்னுடைய மக்தபில் ஒரு 10 வயது பிள்ளைங்க கூட அல்ஹம்துலில்லாஹ் காலையில் குர்ஆன் ஓதுறாங்க. குர்ஆன் ஓதி முடிச்சுட்டு அந்த மழலைகள் மக்தப் மதரசா விட்டு வெளியில் வரும்பொழுது நானும் வெளியில் வருவேன். வந்து வெளியே பார்க்கும் பொழுது 15 முதல் 18 வயது உள்ள வாலிப பிள்ளைகள், செல்வங்கள் நோன்பு வைத்த நிலையிலே, நோன்பு வச்சுருக்காங்க, சில பேர் நோன்பு வச்சிருக்கிறாங்க, நோன்பு வைத்த நிலையில் ஃபஜர் முதல் 8-8:30 மணி வரைக்கும் அதுதான் என்னது, ஒருத்தனை பார்க்கறதில்ல. ஹஜ்ரத்து வந்தால் ஹஜ்ரத்தாவது யாராவது ஏன் வண்டியில் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கிறானுங்க. எப்பா தம்பி இறங்க, ஹஜ்ரத்து வண்டி எடுக்கணும். அப்போ கூட அவன் நம்மளை பார்க்க மாட்டான், அப்படியே காலை தூக்கி நம்ம தலைக்கு மேலே தூக்கிடுவோம் போல. வண்டியிலேருந்து அந்த கேமை பார்த்துக்கிட்டு சுட்டுக்கிட்டே என்ன பண்ணுவான், திரும்பி போய் ஒரு கடை வாசலில் உட்காருவான். இப்போ சிரிப்பதாருக்காக சொல்லவில்லை, நம்ம பிள்ளைகளை நிலையை எப்படி உருவாக்கி வச்சுருக்கிறோம். இதுக்கு யார் காரணம்? அவன் தானே ஃபோன் நோண்டுறான். ஏன் 5 வயதிலே அந்த பிள்ளைகளுக்கு இந்த ஃபோன் பழக்கத்தை விதித்தவர் யார்? பெற்றோராகிய நீங்கள் தானே. 5 வயதில் அவன் கையில் ஃபோனை கொடுத்தது யார்? இதை பாரு அதை பாரு என்று சொன்னது யார்?
அப்போ அன்பிற்குரியவர்களே, பிள்ளைகளிடத்தில் தயவு செய்து இந்த ஃபோனை கொடுத்துறாதீங்க. இந்த ஃபோன் யூதனுடைய சதி. அவனுடைய திட்டமே என்ன? அவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் உலகத்தை ஆளும் தகுதியை படைத்து வளர வேண்டும். உலகத்தில் உள்ள மற்ற நாடுகளில் உள்ள எல்லா குழந்தைகளும் அவன் உருவாக்கிய ஒரு சிஸ்டத்துக்குள்ள அடிமையாகணும். அதுதான் இந்த கேமு, எல்லா இலவும். இப்போ அன்பி கொடுத்தானவர்களே, ஃபோனை கொடுத்துட்டிங்கன்னா நம்முடைய பிள்ளைகளுடைய அறிவு திறன், சிந்திக்கும் திறன், அவருடைய ஸ்கில், எபிலிட்டி, ஐக்யூ எல்லாமே அதற்குள்ளாக மட்டுப்படுகின்றது. என்ன செய்ய வேண்டும்? அந்த நேரத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு 4 துவாவை சொல்லி கொடுக்கணும். கையில் குரான் ஓத தெரியுதோ தெரியலையோ குரானை கொடுக்கணும். இது மாதிரி வளர்த்தோம் என்று சொன்னால் நம் பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் பருவம் அடையும் பொழுது நீங்கள் யாரும் போய் குரானை ஓது, மதரசாவுக்கு போ, பள்ளிக்கு போன்னு சொல்லவே தேவையில்லை, தன்னால் நடக்கும். இப்போ அன்பிற்குரியவர்களே, சொல்ல வந்த செய்தி, குரான் ஓதாத சமூகமாக நாங்கள் இருக்கின்றோம். குரான் ஓதினால் என்ன நடக்கும், குரான் ஓதினால் என்ன நடக்கும் என்பதை தெரிய வேண்டும் அல்லவா? குர்ஆன் ஓதுபவர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய நிஅமத்துகள் ஏராளம். அதையெல்லாம் இன்னைக்கு சொல்ல முடியாது. ஒரு சிறிய பிரயோஜனம் குர்ஆன் ஓதுவதால், சிறிய பிரயோஜனமும் ஒரு மிகப்பெரிய குர்ஆன் ஓதுவதால் கிடைக்கக்கூடிய நியாமத்தை நான் சொல்கிறேன். குர்ஆன் ஓதுவதால் கிடைக்கக்கூடிய சிறிய பிரயோஜனம் என்ன என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், சலாசுன் 3 விஷயங்கள், சலாசுன் 3 விஷயங்கள், யஸிதுனல் ஹிஃப்ஸ வ யுத்ஹிபுனல் பல்கம, 3 விஷயங்கள் அதை செய்பவருக்கு அல்லாஹு தஆலா மனன சக்தியை அதிகப்படுத்துகிறான். மனன சக்தி, மெமரி பவர் அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான். நெஞ்சில் தேங்கி இருக்கக்கூடிய கட்டி சலியை அல்லாஹ் நீக்குகின்றான். ஹதீஸ் பெருமானார் சொல்றாங்க. என்னென்ன விஷயம்? அஸ்ஸியாம் வஸ்ஸிவாக் வ திலாவத்துல் குர்ஆன், நோன்பு வைப்பது, மிஸ்வாக் செய்வது, 3வது குர்ஆனை ஓதுவது. பார்த்தீங்களா? குர்ஆனை ஓதுவதால் அல்லாஹ் தஆலா மனன சக்தி அதிகப்படுத்துகிறார். இன்னைக்கு பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறு, எக்ஸாம் வந்துட்டால் மதரசா பக்கமே அனுப்புறது கிடையாது. என் புள்ள படிக்கணும், அவன் படித்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும், 100 மார்க் எடுக்கணும், 500 மார்க் எடுக்கணும். மதரசாவுக்கு வந்தால் பாடம் கெட்டு போயிடும், நாளைக்கு எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் என்ன சொல்கிறோம்? குர்ஆனை ஒரு நாளைக்கு நியமமாக ஒரு பக்கமோ ஒரு அரை பக்கமோ மதரசா வந்து எவ்வளோ ஓதிட போகிறான்? அரை மணி நேரத்தில். அப்படி ஓதுவதனால் அல்லாஹ் பிள்ளைகளுடைய மெமரி பவர், அறிவாற்றலையும் மனனத்திறனையும் அதிகப்படுத்துகின்றான். அப்போ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடி நம் பிள்ளைகள் ஒரு ஒரு ஜுசுவை குர்ஆனை ஓதுனான்னு சொன்னால் அவன் படிப்பதற்கு முன்னாடி எக்ஸாமில் ஜெயிச்சுட்டான்னு அர்த்தம் அவன், இல்லையா? அப்போ குர்ஆனை நாம் ஓதுவதால் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களில் ஒன்று மனன சக்தி, 2வது நெஞ்சில் தேங்கியிருக்கக்கூடிய கட்டி சலியை அல்லாஹ் தஆலா குர்ஆனை நியமமாக ஓதுவதற்கு நீக்குகின்றான். இது சிறு சிறு பிரயோஜனங்களில் உள்ளவை. பெரிய பிரயோஜனம் என்ன? குர்ஆன் ஓதுறதுனால கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம், இன்னைக்கு நம்ம சமூகத்துக்கு கட்டாயம் தேவை, என்னைக்கும் தேவை, அதுவும் குறிப்பாக இன்னைக்கு தேவை. என்ன தேவை சொல்லுங்க பார்ப்போம்? இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்துக்கு என்ன தேவை? யாராவது சொல்லுங்களேன். பாதுகாப்பு. நமக்கு என்ன தேவை? பாதுகாப்பு தேவை. உலகம் ஃபுல்லாக அதான பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. நம் சமூகத்துக்கு பாதுகாப்பு தேவை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறா, எவர் ஒருவர் குர்ஆனை நியமமாக ஓதுகின்றாரோ, இதா கரால் குர்ஆன் ஜஅல்னா பைனக வ பைனல்லதீன, உங்களுக்கும் உங்களுடைய எதிர்க்கும் மத்தியில் அல்லாஹ் தஆலா ஆக்குகின்றான் ஹிஜாபம் மஸ்தூரா, ஒரு மறைக்கப்பட்ட திரையை, பாதுகாப்பு திரையை அல்லாஹ் ஆக்குறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அடிக்கிறதுக்காக ஒரு பெண்மணி வரா. யாருன்னு பார்த்தா இந்த அபுல் லஹபுடைய மனைவி. நம்ம ஓதுவோம்ல, தப்பத் யதா அபி லஹப், இந்த சூறாவில் அபு லஹபுடைய கை நாசமாகட்டும், அவன் குடும்பத்துக்கே அல்லாஹ் சபிச்சு பேசினான். அவன் மனைவி வந்து கோல் சொல்லி திரும்பவள், இவங்க வந்து நரகத்தின் எரிக்கட்டை எல்லாம் அல்லாஹ் அந்த சூறாவில் சொல்கிறான் இல்லையா? இந்த சூறா இறங்கியதற்கு பிறகு அபு லஹபுடைய மனைவி கோபமாக வந்து பெருமானாரை பார்க்க வர. அவருடைய பெயர் வந்து அர்வா. சையதுனா சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பேசி கொண்டிருக்கின்றார்கள். பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், அர்வா அவள் வருவது சரியாக இல்லை, கையில் கல்லோடு வருகின்றால், இந்த நிலை சரியாக எனக்கு படவில்லை என்று சொல்கிறாங்க.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அப்படியே பேசாமல் நில்லுங்க. என்னாச்சு? நேராக அப்படியே அகங்காரத்தோட கோபத்தோடு வர்றான். வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு மட்டும் பார்த்து, எங்கே உன் தோழர்? அங்கே 2 பேர் நிற்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வும் நிற்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நிற்கிறாங்க. 2 பேர் நிற்கிறாங்க. நேராக அந்த பெண் அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்து, எங்கே உன் தோழர் என்று ரசூலுல்லாஹ் கேட்குறான். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு விளங்கிக்கிட்டாங்க, இங்கே என்னவோ நடக்குது, இங்கே என்னவோ நடக்குது. இப்போ இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு பொய்யும் சொல்ல முடியாது. ஏன்னா வாழ்நாளில் பொய் சொன்னதே கிடையாது. நமக்கு பொய் சொல்கிறது, பொய்யே சொல்வதில்லை என்று நாம் ஒரு பொய்யை சொல்லுவோம். எப்படி நம்ம எப்படி நான் பொய்யே சொன்னதில்லை என்று சொல்வதே என்னது ஒரு பொய் நம்ம வாழ்க்கை. ஆனால் சித்திகுல் அக்பர் எப்படிப்பட்டவங்க? அவங்க வாழ்நாளில் பொய்யே சொன்னது கிடையாது. அதுக்காக இங்கே ரசூலா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, இடம் பொருத்தமானதல்ல. சொன்னாங்க, அல்லாஹு ஆலமு மின் அபீபக்கர் இப்னு அபி குஹாஃபா, அபூபக்கரை விட அல்லாஹ் நன்கு அறிந்தவன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வந்து திட்டிட்டு அவ போயிட்டான். இப்போ இந்த ஆயத்து இறங்குது, நான் மேலே ஓதி காட்டின ஆயத்து, குர்ஆனை நியமமாக ஓதி வருபவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய எதிரிகளுக்கு மத்தியில் ஒரு மறைக்கப்பட்ட திரையை, பாதுகாப்பை ஏற்படுத்துகின்றான். அப்போ இன்றைக்கு நாம் குர்ஆன் ஓத தவறிவிட்டோம், நம்முடைய பாதுகாப்பு அகற்றப்பட்டு விட்டது. எவனோ நம்மளை தாக்குறான், யாரோ நம்மளை அடிக்கிறாங்க. இது 2வது செய்தி. நாம் தவற விட்டதனால் நாம் இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்றோம். 3வது செய்தி, நம் சமூகம் தவறவிட்ட செய்தி. 3வது செய்தி, துஆ கேட்பது. துஆ கேட்குறீங்களா யாராச்சும்? ஒவ்வொரு ஃபர்து தொழுகைக்கு பிறகு நம்ம பார்க்குறோம், ஒரு சலாம் பள்ளிவாசலில், அடுத்த சலாம் செருப்பு ஸ்டாண்டில், இல்லைன்னா வண்டியில் ஏறி உட்காந்து பறந்துடும் இல்லையா? சலாம் கொடுத்துட்டு ஒருத்தர்கிட்ட பேசலாம்னு நினச்சா அவர் இருக்க மாட்டார். அப்போ சலாமுக்கு முன்னாடியே போய் பேச முடியும்? நான் இருங்க, சலாம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள், உங்கள்கிட்ட நான் பேச சொல்ல முடியுமா? அந்த மாதிரி சூழ்நிலை இன்றைக்கி நம்ம சமூகம் அவ்வளவு வேகம் எல்லாத்தையும் நோக்கி எங்கே போகிறோம்? அப்போது அல்லாஹ்விடத்திலே கையேந்துவதை விட ஒரு பாக்கியமான செயல் என்னவாக இருக்க முடியும்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், என்னை அழையுங்கள் நான் பதில் தருகிறேன். நம்ம அல்லாஹ்வை அழைக்கிறதே கிடையாது, ஆனால் புலமை மட்டும் செய்வோம். நான் தொழுகிறேன், அல்லாஹ் எனக்கு எதுவும் தர மாட்டேங்கிறான், நான் இந்த நன்மை சேர எதுவும் தர மாட்டேங்கிறான். அன்பிற்குரிய அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்பதை விரும்புகின்றான். கேட்பவர்களுக்கே அல்லாஹ் நிறைவாக தருகின்றான். கேட்காதவங்களும் அல்லாஹ் கொடுக்குறான், ஆனால் கேட்பவர்களுக்குத்தான் அல்லாஹ் நிறைவாக தருகின்றான். நம்ம வீட்டில் இருக்கிறோம், ஒரு விருந்து வைக்கிறோம், எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருவோம். அதுக்கடுத்து யாருக்கு எக்ஸ்ட்ரா வேணுமோ கேளுங்க சொல்லுவோமா? எக்ஸ்ட்ரா இருக்குது வேணுன்றாங்க வாங்க. அப்படி வேணும்னு யாராவது கேட்டால் தான் அவங்களுக்கு போய் வைப்போம், வேணான்றவங்களுக்கு அள்ளி தட்டிடுவோமா? வேணும்னு கேட்கும் பொழுது அது மாதிரி அல்லாஹ் தஆலா ரிஸ்கை பொதுவாக எல்லாருக்கும் கொடுத்துருவான். ஆனால் அந்த ரிஸ்கிலே பரக்கத்தை, நிறைவை, இன்னும் மென்மேலும் அதிகத்தை அல்லாஹ் அவனிடத்தில் கேட்கக்கூடிய அடியார்களுக்கு தான் தரும். இப்போ அன்பிற்குரிய அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கேட்க வேண்டும். பெருமானார் சொல்கின்றார்கள், மனிதர்களிலே மிகவும் நஷ்டவாளி யார் தெரியுமா? இயலாமையில் உள்ளவன் யார் தெரியுமா? அஜஸுன் நாஸ் மன் அஜஸ அனி துஆ. எவன் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ கேட்பதை விட்டும் இயலாமையில் ஆகிவிட்டானோ இவன்தான் மிகவும் நஷ்டவாளி, இவன்தான் மிகவும் கை சேர்த்துக்குரியவன் என்று கூறுகின்றான். அல்லாஹ் அப்படிப்பட்டவர்கள் அந்த நஷ்டவாளியை இருந்து நம்மளை பாதுகாப்பானாங்க. அப்போது அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். என்ன தேவை இருக்கின்றதோ எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்கும். கேட்க அல்லாஹு தஆலா அதிகமாக நமக்கு தருகின்றான். இன்ஷா அல்லாஹ் துஆ கேட்போமா? ஒவ்வொரு நல்ல அமல்கள் செய்ததற்கு பிறகு நிச்சயம் துஆ கேட்கணும். அதுதான் இஸ்லாமிய பண்பாடு. அத்வாவு முகுல் இபாதா. நம்ம மக்க பிள்ளைங்க சொல்லுவாங்க இந்த ஹதீஸை இல்லையா? ஒவ்வொரு இபாதத்தினுடைய முடிவாக என்ன இருக்க வேண்டும்? ஒரு சிறிய துஆ இருக்க வேண்டும். முதல் துஆ என்னவா இருக்கணும்? யா அல்லாஹ், நான் செய்த இந்த அமலை கபூல் செய்வாயாக. நம்ம ஒரு நல்ல அமல் செஞ்சுட்டா தொழுதுட்டா அப்படின்னு போயிடக்கூடாது. தொழுததுடைய குறைபாடை அல்லாஹ்விடத்தில் சொல்லி, யா அல்லாஹ், இதை பிழை பொறுத்து என் அமலை கபூல் செய்வாயாக கேட்கணும். சரி அன்பிற்குரியவர்களை, இப்போது துஆ கேட்கணும் என்று நான் சொல்லிவிட்டேன். அல்லாஹ்விடத்தில் எதை கேட்கணும்? நம்ம வாட்டில் எல்லாத்தையும் கேட்கக்கூடாது. அல்லாஹ் கிட்ட கேட்குறதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல, இதை கேட்கணும், இதை கேட்கக்கூடாது அப்படின்னு இருக்குது. ஹராமாக அல்லாஹ் கிட்ட என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. ஹராமான காரியத்தை எனக்கு வேணும்ன்ட்டு கேட்கலாமா? அல்லாஹ் கிட்ட கேட்கக்கூடாது.
அப்போ ஹலாலான விஷயங்களை கேட்கணும். அதில் மிகவும் சிறந்தது முதல்ல எதை கேட்கணும் அல்லாஹ் கிட்ட என்று சொன்னால், ஒரு அருமையான நிகழ்வு. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் அடிக்கடி ஏதாவது வாதம் போகும், ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் கிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் அதிகமாக பேசிய நபி. அதனால தான் அவங்களுக்கு பெயர் கலீமுல்லா, அல்லாஹ்விடத்தில் பேசுபவர் என்று பேர். அல்லாஹ்கிட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ், நான் அவனிடத்தில் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். என்ன மூசா கேட்க போகிற? என்ன கேட்க போகிற? நான் தான் எல்லாரையும் சோதிப்பேன், நீ என்னையே சோதிக்கின்றாயே, என்ன கேட்க போகிற? யா அல்லாஹ், நீ ஏன் தூங்குவது கிடையாது? யா அல்லாஹ், நீ ஏன் தூங்குவது கிடையாது? அல்லாஹ் சொல்கிறான், அப்படியா, கையில் ஒரு குவலையை எடுத்து நில்லு அப்படின்ட்டு அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொன்னான்? கையில் ஒரு குவலையை எடுத்துக்கொண்டு நின்று அப்படின்ட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் நிற்கிறாங்க. ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது. லேசாக ஒரு தூக்கத்தில் ஒரு ஆட்டம். எப்படி 3 நாள் தூங்கலாம் என்ன ஆகும்? லேசாக ஒரு ஆட்டம். அந்த கண்ணாடி குவலை கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அல்லாஹ் கேட்குறா, மூசா, கண்ணாடி குவலை கையில் வைத்து கொண்டு நிற்க சொன்னேன், என்ன ஆச்சு? யா அல்லாஹ், 3 நாளாக தூங்கலை, லேசாக கண்ணை சொக்குனேன், அதனால் விழுந்துருச்சு. அப்போ அல்லாஹ் சொன்னா, மூசாவே, இது போன்றுதான் இந்த உலகம் என்னும் குவலையை என் கையில் வைத்திருக்கின்றேன். நான் தூங்கினால் இந்த உலகம் என்ன ஆகும்? நான் தூங்கினா இந்த உலகம் என்ன ஆகும் என்று அல்லாஹ் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அருமையான பதில். அல்லாஹ் அருமையான பதில், ரொம்ப தெளிவான விளக்கம். 2வது கேள்வி என்ன கேட்க போகிற? 2வது கேள்வி என்ன கேட்க போகிற? யா அல்லாஹ், நரகத்தை ஏனடா படைத்தாய்? உன்னுடைய அந்தஸ்துக்கும் உன்னுடைய தகுதிக்கும், அதாவது உன்னுடைய ஸ்டேட்டஸுக்கு நரகத்தை ஏன் நீ படைச்ச? இப்படிப்பட்ட கொடூரமான நரகத்தை ஏன் படைச்ச? சொர்க்கத்தை படைச்ச சரி, ஏன் நரகத்தை படைச்ச? அனைவரும் உன் அடியார்கள் தானே, அனைவரும் உன் அடியார்கள் தானே அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அப்படியா, கோதுமையை பயிரிட்டு தயார் செய், கோதுமையை தயார் செஞ்சு மூட்டை மூட்டையாக வை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாமும் கோதுமையை உழுது கோதுமையை அறுவடை செய்து மூட்டை மூட்டையாக கட்டி வீட்டில் வச்சுருக்கிறாங்க. இப்போ அல்லாஹ் கேட்குறா, என்ன மூசா, நான் சொன்னதை செஞ்சிட்டீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நிறைவாக செய்து விட்டேன், கோதுமையை ஃபுல்லாக வீட்டில் வச்சுருக்கிறேன். சரி, கோதுமையுடைய அந்த தொலி பதர் இதெல்லாம் என்ன ஆச்சு? அதெல்லாம் எப்படி அதில் வச்சிட்டு இருக்கிறது? அதை கொண்டு போய் குப்பையில் போட்டுட்டேன். கோதுமையுடைய பதறு தொலிலாம் இருக்கும் இல்லையா, குப்பை இருக்கும்ல, அதெல்லாம் என்ன பண்ண, தூக்கி குப்பையில் போட்டுட்டேன். அது மாதிரி இந்த மனிதர்களிலும் சில பதர்கள் இருக்கின்றார்கள், சில குப்பைகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் இல்லை. யார் அந்த பதர்கள்? ஹலால் ஹராமை பேணாதவர்கள், பெற்றோர்களுக்கு கண்ணியம் செய்யாதவர்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு நாம் சமூகத்தில் குறைந்து வரக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் என்னவென்று சொன்னால், இந்த பெற்றோர்களுக்கான அவமதிப்பு. பிள்ளைங்க தெரிஞ்சு செய்கிறவங்க இருக்கிறாங்க, தெரியாமல் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. பெற்றோர்களுக்கு மிக மிக கண்ணியம் தர வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வருவதற்கு அல்லாஹ் காரணமாக்கியது யாரை? பெற்றோர்களை. நாளை மறுமையில் நாம் போகக்கூடிய இடத்திற்கு யாரு தான் காரணம்? பெற்றோர்கள் தான். அவர்கள் திருப்தி என்றால் சொர்க்கம், அவர்கள் அதிருப்தி என்றால் நரகம். இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இவ்வளோ அமல் செஞ்சுட்டேன், நூற்றுக்கணக்கான குரான்களை முடித்து விட்டேன், லட்சக்கணக்கில் ஜக்காத்து கொடுத்துட்டேன், சதக்கா கொடுத்துட்டேன், இது போதும் எனக்கு. சஹாபியாக இருந்தாலும் சொர்க்கத்தில் போக முடியாது, தாய் தந்தையுடைய பொருத்தமில்லை என்று சொன்னால். வரலாறு படிச்சிருக்கோம் இல்லையா, கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஒரு சஹாபியுடைய சக்கராத் ஹாலில் கலிமா வரல. ஏன் வரல? சஹாபி ரசூலுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள், ஈமானுக்காக இஸ்லாத்திற்காக எல்லா தியாகங்களையும் செய்தவர். அவருடைய நாவில் கலிமா வரவில்லை. ஏன்? தாயின் மீது கொண்ட அதிருப்தி. தாயை அழைத்து தாய் மன்னித்ததற்கு பிறகுதான் அந்த சஹாபியுடைய வாயில் என்ன வந்தது? கலிமா வந்தது என்று சொன்னால் நாம் ஏமாத்திரோம். நம்முடைய சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக விளையாட்டுத்தனத்தில் பெற்றோர்களை அதிகமாக நோய்வினை செய்கின்றோம். சின்ன பசங்களாம் இருக்கீங்க, எத்தனை பேர் இன்னைக்கு பெற்றோர்கள் ஒரு 3 வாட்டி கூப்பிட்டா சந்தோஷமா என்னத்தான் கேட்டிருக்கீங்க? சொல்லுங்க பாப்போம், யோசிச்சு பார்க்கணும். தாய் தந்தை கூப்பிடும் பொழுது முகம் சுளிக்கிறோமா இல்லையா? நாம் 3 வயது 2 வயது இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு 1000 வாட்டி கூப்பிட்டுருப்போம்.
முகம் சுளித்தார்களா? இரவிலே அழுது அழைத்திருப்போம், நம்மை பாதுகாக்க, நம்மை அரவணைக்க முகம் சுளித்தார்களா? அவர்களுக்கே பல தேவைகளோ பல நோய்களோ இருப்பாங்க. அந்த நேரத்தில் நாம் அழைத்திருப்போம், அப்பொழுது அவர்கள் நமக்கு பதில் தராமல் நம்மை புறக்கணித்தார்களா? யோசிச்சு பார்க்கணும். ஆனால் இன்னைக்கு சின்ன சின்ன விஷயம், ஃப்ரெண்ட்ஸு கூட சுத்த போகிறதுக்கும் விளையாடுறதுக்கும் நம்மளுடைய சில சந்தோஷத்துக்காக சுயநலமாக பெற்றோர்களை உதாசீனப்படுத்துவது எவ்வளவு பெரிய பாவம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகின்றது. ஒரு வக்து நீ தொழுவலன்ற குற்றம் தான் அவன் மேலே போகும். அல்லாஹ்வுடைய லஅனத், அல்லாஹ் சபிக்க மாட்டான் உன்னை. ஒரு முஸ்லீம் அல்லாஹ் சபிக்க மாட்டான் ஒரு ரக்காத் தொழுவலன்னு சொன்னான். ஆனால் தொழுவாதது கணக்கு கேட்பான், அது இருக்கு. ஆனால் தாய் தந்தையை நோகடித்தால் அல்லாஹ் சபிப்பான். அல்லாஹ் யாரை சபிக்கிறான்? காஃபிர்களை சபிக்கின்றான். அப்போ காஃபிரும் நாமும் இந்த இடத்துல ஒன்றாகிறோம். பெற்றோர்களை உதாசீனப்படுத்துவது. மூமின்களே, பெற்றோர்களுடைய விஷயத்தில் அதிகம் கவனம் தேவை. அவங்க கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வருவதற்கு நாம் காரணமாகிவிட்டால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நமக்கு நரகவாசல் திறக்கப்பட்டது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர்கள் மனம் உகந்து மீண்டு வந்து அவர்களிடத்தில் நம்ம மன்னிப்பு கேட்டு அவங்க மனசு சரியாகும் வரை அல்லாஹ்வுடைய கோபம் குறைவதே கிடையாது. அந்த அளவுக்கு பெற்றோர் கண்ணியம் தரணும். அல்லாஹ் குர்ஆனில் எப்படி தெரியுமா சொல்கிறான்? பெற்றோர்களிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்று. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும்போது நமக்கு அப்படியே உதாரணத்தோடு சொல்லுவான், உதாரணம் காட்டி சொல்லுவான். அது பெற்றோர்களிடத்தில் கண்ணியம் செய்வதற்கு அல்லாஹ் ஒரு உதாரணத்தை காட்டுறான். கொஞ்சம் நல்லா கவனிங்க. அல்லாஹ் உதாரணம் காட்டுறான். வலா தகுல் லஹுமா உஃப், பெற்றோர்களை உஃப் என்று சொல்லாதீர்கள். அதே சமயத்தில் வக்ஃபிது லஹுமா ஜனாஹல் மினர் ரஹ்மா, அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு நீங்கள் பறவையை முதல்ல புரிஞ்சுக்கணும். பறவை எப்படி பறக்குது, எப்படி வருது? ஒரு பறவை பறக்கும் பொழுது அதனுடைய சிறகை மேல் நோக்கி அடிக்கும் இல்லையா? பார்க்குறோம், பேர்ட்ஸை பார்க்குறோம், பறக்குது. மேலே போகும்போது அதோடைய சிறகை எங்கே அடிக்கும்? மேல் நோக்கி அடிக்கும். கீழே வரும்போதும் அப்படி மேல் நோக்கி அடிக்குமா? ஒரு பறவை மேலே பறந்து இப்போ கீழே லேண்ட் ஆக போகுது, இறங்க போகுது. அப்போ அந்த பறவை ரெக்கையை மேலே அடிக்குமா இல்லை கீழே தணிக்குமா? கீழே தணிக்கும். நீங்கள் பறவை கவனிச்சிங்கன்னா தெரியும். அல்லாஹ் சொல்கிறான், எப்படி ஒரு பறவை தரையிறங்கும் பொழுது தன்னுடைய சிறகை, தன்னுடைய இறகுகளை கீழ் நோக்கி தாழ்த்தி வருமோ அதுபோல் நாம் வைத்துத்தான் நம்முடைய சொர்க்கம் நிர்ணயிக்கப்படும் என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் பெற்றோர்களிடத்தில் கண்ணியமாக நடந்துக்கலாமா? அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக, அந்த பாக்கியத்தை தருவானாக. மூன்றாவது செய்தி துவா. துவாவிலே பெற்றோர்களுக்கான பங்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். முதல் விஷயம், நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய விஷயங்களில் முதன்மையானது பெற்றோர்களுக்காக கேட்பது. சரி, நமக்காக என்ன கேட்கணும்? முதல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் மூணாவதாக ஒரு கேள்வி கேட்டாங்க. இப்போ அங்கே வந்துடுவோம். பெற்றோர்கள்னு சொன்னதுனால இவ்வளோ வந்துடுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே மூணாவதாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. மூசா, அல்லாஹ், நான் இப்போ ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இது உனக்கு கோபப்படுத்த தரக்கூடிய கேள்வியாக இருக்கலாம், உன்னை கோபப்படுத்தக்கூடிய கேள்வியாக இருக்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னான், உன் உள்ளத்தை அறிபவன் நான் கேள், உன் உள்ளத்தை அறிபவன் நான் கேள். யா அல்லாஹ், ரப்பே நீ மூசாவாக இருந்து நான் அல்லாஹ்வாக இருந்தால் என்னிடத்தில் என்ன கேட்பாய்? மூசா என்ன கேட்குறாங்க? நான் அல்லாஹ்வா இருந்து நீ மூசாவாக இருந்தால் என்னிடத்தில் என்ன கேட்பாய்? அப்படி என்றால் நான் உன்னிடத்தில் ஆரோக்கியத்தை கேட்பேன். அல்லாஹ் என்ன சொன்னா? ஆரோக்கியத்தை கேட்பேன். ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னால் உயிருடன் இருந்தும் மரணத்திற்கு சமம். ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னால் என்ன? பிணம். நம்ம செல்வங்கள் இருக்கின்றது, பிள்ளை செல்வமாக இருக்கட்டும், எல்லா வசதியும் இருக்குது. இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு, சந்தோஷமான நிலையில் வாழ்வதற்கு தேவையான எல்லா வசதியும் இருக்குது. ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னால் என்ன பயன்? ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னால் என்ன பயன்? அப்போ அல்லாஹ் சொல்கிறா, நமக்கு அல்லாஹ் கற்றுத்தரா, அல்லாஹ்விடத்தில் நம்ம முதல்ல என்ன கேட்கணும்? ஆரோக்கியத்தை கேட்க வேண்டும். ஆரோக்கியம் இருந்தால்தான் எல்லாமே ஹைரா நடக்கும். இப்போ முதல்ல நம்ம அல்லாஹ்விடத்தில் துஆவிலே நமக்காக நாம் கேட்கும் பொழுது
ஆரோக்கியத்தை கேட்க வேண்டும். இரண்டாவது ரிஸ்கை கேட்க வேண்டும். ரிஸ்கில் எல்லாம் வந்துருச்சுமா, ரிஸ்கில் எல்லாம் வந்துருச்சு. நம்முடைய கல்வி ஞானம், அல்லாஹ் நமக்கு அளிக்கக்கூடிய உணவு, அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய குணங்கள் ரிஸ்கில் இருக்குது. நற்குணங்களாக அமைய வேண்டும் என்று துவா செய்யணும். அப்போ ரிஸ்கை ரெண்டாவதாக கேட்கணும். மூன்றாவதாக நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பை கேட்க வேண்டும். மூன்றாவதாக நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பை கேட்க வேண்டும். நான்காவதாக முழு உம்மத்தினுடைய பாதுகாப்பு, முழு உம்மத்தினுடைய பாதுகாப்புக்காக கேட்க வேண்டும். ஹதீஸில் வருகின்றது, பிற மூமின்களுக்காக துவா செய்கிறாங்க இல்லையா, தனக்காக துவா கேட்காம மற்ற மூமின்களுக்காக துவா செய்யும் பொழுது பக்கத்தில் ஒரு மலக்கு வந்துடுவாங்க. மலக்கு வந்துடுவாங்க. அந்த மலக்கு என்ன செய்வார்னா, யா அல்லாஹ், இவர் மூமின்களுக்காக என்ன துவா கேட்கின்றாரோ அதை இவருக்கு நீ நசீபாக்கு. நமக்காக நாம் துவா கேட்பதை விட பிறருக்காக நாம் என்ன துவா கேட்கின்றோமோ அந்த துவாவிலே உள்ள பரக்கத்தை அல்லாஹ் இந்த நபருக்கு நீ நசீபாக்க வேண்டும் என்று நமக்காக யார் துவா செய்வா? மலக்குமார்கள் துவா செய்வாங்க. அப்போது நம்முடைய துவாவிலே இந்த விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கணும். நான்காவதாக நாம் செய்ய தவறிய விஷயம், சொல்ல நிறைவுக்கு வர, நான்காவதாக இன்றைய சமூகம் நாம் செய்ய தவறிய விஷயம் என்னவென்று சொன்னால், சதக்காக்களில் குறைபாடு. தர்மங்கள் குறைஞ்சிருச்சு இன்னைக்கு இல்லையா, தர்மங்கள் குறைஞ்சிருச்சு. நம்ம என்ன தர்மம்னு எதை நினச்சிட்டு இருக்கிறோம் தெரியுமா? நம்முடைய தேவை தீர்ந்து இதுக்கு மேலே இதை வச்சு என்ன பயன் என்று நினைக்கும் தருணம் வரும் பொழுது அந்த பொருளை ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா இது தர்மம் நினச்சிட்டு இருக்கிறோம். இது தர்மமா? அதை பயன்படுத்தக்கூடியவங்க யாராவது இருக்கிறாங்க என்று கொடுத்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுதான் தர்மம் நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அது தவறு. தர்மம் என்றால் என்ன? யஅதாஹுமா யம்பகி லிமன் யம்பகி, தேவையுள்ளவர்களுக்கு தேவையான பொருளை தேவையான நேரத்தில் தருவது சதகா. எப்படி? தேவையுள்ளவருக்கு தேவையான பொருளை தேவையான நேரத்தில் தருவது தான் சதகா. ஒருத்தர் பசிக்குது வந்து சோறை கேட்குறாரு, வீட்டில் இருக்க பழைய துணி எடுத்து கொடுக்கலாமா? ஒருத்தர் ஆடை கிழிந்து வர்றாரு, அவருக்கு போய் சோத்தை போடலாமா? அப்போது என்ன தேவையோ தேவையானவருக்கு தேவையான நேரத்தில் கொடுக்க வேண்டும், அதுதான் சதகா. அன்பிற்குரியவர்களே, அப்போது அந்த சதகாவை இன்றைக்கு நாம் கொடுக்குறோம், ஆனால் ரொம்ப குறைவாக கொடுக்குறோம். என்ன மனநிலை வந்துருச்சுன்னா, ஏதோ நம்ம சம்பாதிச்சு நம்ம பாக்கெட்லேருந்து எடுத்து ஒரு 10 ரூபா சதக்கா போடுற சிந்தனை இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு நாளும் நம்ம பாக்கெட்டும் நிறையாது. அல்லாஹ் ஏராளமான செலவுகளை இழுத்து விட்டுருவோம். சதக்கா கொடுக்காதவங்களுக்கு, சதக்கா கொடுக்க யோசிப்பவர்களுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய விஷயம் என்ன? அந்த செலவை 10 ரூபா செலவு செய்ய யோசிக்கும் பொழுது ஏழை எளியவர்களுக்காக அல்லாஹ் தஆலா 100 ரூபாவுக்கான செலவை நம்ம மேலே விதிச்சிருவோம். தேவையில்லாத வீண் விரயங்கள் நமக்கு கொடுத்துருவோம். மருத்துவ செலவை அல்லாஹ் நம்ம மேலே சாட்டிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போது சதக்காக்களை அதிகம் செய்ய வேண்டும் தேவையுள்ளவர்களுக்கு. சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்திங்கன்னா அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் ஒன்றுமே இல்லை, 3 நாளாக சாப்பிடலை, 3 நாளாக சாப்பிடலை. பிள்ளைகள் பட்டினி, மனைவி பட்டினி, எல்லாம் பட்டினி. ஏதோ வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு துணியை எடுத்துகிட்டு போய் இதை விற்றுட்டு கொஞ்சம் காசு வாங்கிட்டு வாங்க, ஏதாச்சும் சமைச்சு சாப்பிடுவோன்ட்டு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அனுப்பி வைக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு போகிறாங்க, போய் விற்றா ஒரு 6 திர்ஹம் கிடைக்கிது. எவ்வளோ கிடைக்கிது? 6 திர்ஹம் கிடைக்கிது. வீட்டுக்கு கொண்டு வரலான்னு பார்க்கும் பொழுது ஒரு வயதான ஒரு நபர் வந்து, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு 6 திர்ஹம் நீங்கள்